வணக்கம். இது நியூஸ் தமிழின் தேர்தல் பயணம் நிகழ்ச்சி. நியூஸ் தமிழுடைய தேர்தல் பயணம் நிகழ்ச்சியில நாம் காலேஜ் மாஸ் நிகழ்ச்சியில இருக்கின்றோம். முதலில் நம்முடைய ஜேபிஆர் தொழில்நுட்ப கல்லூரிக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். நியூஸ் தமிழ் ஏன் நன்றி சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்படி ஒரு சிறப்பான வாய்ப்பை இந்த பிரம்மாண்ட கல்லூரியில வாய்ப்பு கொடுத்திருப்பதற்காக மிக்க நன்றி. நம்முடைய கல்லூரியினுடைய முதல்வர் அவர்கள் இங்கு இருக்கின்றார். அவரை பலத்த கரகோஷத்தோடு வரவேற்போம். சார் வணக்கம். இந்த நியூஸ் தமிழுக்கு இந்த ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு மிக்க நன்றி சார். இப்ப நீங்க இந்த நிகழ்ச்சியை பத்திய தேர்தல் பயணம் பத்தி சில வார்த்தைகள் எங்களோட பகிர்ந்துக்கோங்க சார். இளம் வாக்காளர்கள், தட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஓட்டர்ஸ், த முதல் ஓட்டர்ஸ் இங்க எல்லாரும் குழுமி இருக்கீங்க. உங்களோட சிந்தனைகள் என்ன மாற்றம் வேணும் என்னங்கிறதெல்லாம், ஆட்சியாளர்கள் எப்படி இருக்கிறாங்க, ஸோ இப்போ இருக்கிற ஆளும் கட்சி எதிர்கட்சி, ஸோ எப்படியெல்லாம் உங்களுக்கு தேவை, நீங்க ஓட்டர் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்திய நாட்டோட மெயின் பார்ட். ஸோ யாரும் ஓட்டு போடாமல் இருக்காதீங்க. ஸோ அந்த ஓட்டர் 100% ஓட், அதுதான் ஒவ்வொரு எலெக்ஷன் கமிஷனும் சொல்லிட்டு இருப்பாங்க. தேர்தல் கமிஷனர், தேர்தல் ஆணையர் எல்லாருமே சொல்றது 100% ஓட்டு வேணும்னு சொல்றாங்க. அந்த ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரத்துக்கு இளம் தலைமுறையர்கள், முதல் ஓட்டு உரிமை இருக்கிற மாணாக்கர்கள், அதுல நம்மளோட ஜேபிஆர் தொழில்நுட்ப கல்லூரி ஒரு பாட்டை அங்கம் வைக்கிறதுக்கும் என்னோட மகிழ்ச்சி. தேங்க்யூ. காலேஜ் மாஸ் நிகழ்ச்சியில நம்ம முதல்ல கேட்க போற சில கேள்விகள் நம்ம தொடர்ந்து கேட்போம். அந்த கேள்விகளுக்கு உங்களுக்கு ஹானஸ்டா மனசுல என்ன பதில் இருக்கோ அதை நீங்க ஆங்கர்ஸ் வருவாங்க, மைக் வாங்கி நீங்க பேசலாம். உங்களுக்கு என்ன பதில் தோணுதோ அதை நீங்க பேசலாம். சரிங்களா? ஒவ்வொரு வருஷமும் தேர்தல் வருது, உள்ளாட்சி தேர்தல் வருது, நாடாளுமன்ற தேர்தல் வருது, சட்டமன்ற தேர்தல் வருது. நம்முடைய தாத்தா ஓட்டு போட்டிருப்பாங்க, அப்பா ஓட்டு போட்டிருப்பாங்க. இப்ப ஓட்டு ஏன் போடணும்? ஒரு வாக்காளனுக்கு ஓட்டுங்கிறது ஏன் முக்கியம்? ஒரு ஓட்டு போடுறதுனால என்ன மாற்றத்தை நீங்க உருவாக்க முடியும்னு நினைக்கிறீங்க? ஓட்டு போடுறதுன்றது வந்து ஒருவருடைய உரிமை மட்டும் கிடையாது, அது அவங்களுடைய கடமையும் கூட. அது ஜனநாயகத்தோடைய கடமை. அதனால கண்டிப்பாக ஒவ்வொருவரும் கண்டிப்பா ஓட்டு போட்டே ஆகணும். அது நம்மளுடைய அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்றோம் இந்த தேர்தல் மூலயமாக. அதனால ஓட்டு போடுறது வந்து ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு கடமை. இப்ப எதுக்காக ஓட்டு போடுறோம்னா, ஒரு நல்ல தலைவரை நம்ம தேர்ந்தெடுக்கணும். இப்ப நம்ம கோரிக்கை எழுப்புறோம்ல, எங்களுக்கு இது தேவை அது தேவைன்னு நம்ம சொல்றோம்ல, அதெல்லாம் வந்து நல்லா கேட்டு நமக்கு வந்து செய்யறதுக்காண்டி ஒரு நல்ல தலைவரை நம்ம வந்து ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறோம். 2021 சட்டமன்ற தேர்தலில் பார்த்தோம்னா 76% தான் வாக்கு வந்து பதிவிட்டிருக்காங்க. ஸோ அதை வந்து 100% அதிகரிக்கணும். அதுக்கு முக்கியமான பங்களிப்பு என்னவா இருக்கணும்னா, ஓட்டு வந்து போல் பண்ணப்படணும். ஸோ அவங்க சொன்னாங்க நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுக்கணும்ட்டு. அதே மாதிரி தன்னலமற்ற தனித்துவமான தலைவர்களும் தேர்ந்தெடுக்கணும். அதே மாதிரி சுயநலம் இல்லாத தலைவர்களும் தேர்ந்தெடுக்கணும். அதுக்காக ஸோ கடந்த 2021 தேர்தலில் பார்த்தீங்கன்னா ஒரு 100-200 ஓட்டு வித்தியாசத்தில் வந்து தப்பான தலைவர்கள் தேர்ந்தெடுத்து அவங்க சரியான ஊழல் பண்ணியிருக்காங்க. அது வந்து அம்பலப்படுத்தவும் பட்டிருக்கு. ஸோ அந்த மாதிரி தப்பான தலைவர்கள் தேர்ந்தெடுத்து கூடாததற்காகவும் ஓட்டு போல் பண்ணணும். அது ஒரு ஜனநாயக கடமைன்னு சொல்றோம். ஓட் போடுறதுனால நம்மளால இப்ப என்ன ஒரு குற்றம் நடக்குதுன்னா நம்மளால வந்து நம்ம தட்டி கேட்க முடியும். நம்மளோட உரிமை, நம்ம நான் ஓட் போட்டிருக்கேன், இப்ப நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க எனக்குன்னு சொல்லி நம்மளால உரிமையை வந்து தட்டி கேட்க முடியும். ஓகே, இப்ப வந்து அடுத்ததா ஒரு சுவாரஸ்யமான ஒரு கொஸ்டின். ஓகே, யாரெல்லாம் முதல்வன் படம் பார்த்திருக்கீங்க? பாத்திருக்கீங்களா? அந்த மாதிரி அர்ஜுன் மாதிரி ஒரு நாள் முதல்வராகிற வாய்ப்பு உங்களை யாரோ ஒருத்தர் கிடைச்சா நீங்க என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு இந்த 24 hours நீங்க தான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டா நீங்க எந்த விஷயத்த மாத்தணும்னு ஆசைப்படுறீங்க? என்னெல்லாம் பண்ணுவீங்க? யார் உங்களை அடுத்த சிஎம்? தமிழ்நாட்டில் வந்து நிறைய கடன்லாம் இருக்கு, கல்வி கடன்லாம் நிறைய இருக்கு. அந்த கல்வி கடன்லாம் ரத்து பண்ணலாம். எல்லா பாலிடிக்ஸும் ஃபர்ஸ்ட் அதை தந்தோம் இதை தந்தோம், அந்த இலவசம் தந்தோம், இந்த இலவசம் தந்தோன்றாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு தந்தாங்களா, அதையும் மாத்தணும். ஒரு தப்பு பண்ணா அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் தண்டனை இருக்கணும். ஆனா இங்க தப்ப வந்து தப்பாவே பார்க்க மாட்டேங்கிறாங்க. எல்லாமே அவங்களுக்கு சாதகமா இருக்கனால தப்பு பண்றவங்க எப்படி பயப்படுவாங்க? சோ ஃபர்ஸ்ட் தண்டனைகளை உறுதிப்படுத்தணும். இன்னும் தண்டனைகளை கடுமையாக்கணும்னு சொல்லி சொல்றீங்க. நான் இது வரைக்கும் அரசியல்ல ஊழல் பண்ணவங்க எந்த குற்றச்சாட்டு வச்சிருக்காங்களோ அவங்க எல்லாரையும் பணி நீக்கம் செஞ்சு அவங்களுடைய குடியுரிமையை ரத்து பண்றேன். ஏன் குடியுரிமையை ரத்து பண்ணணும்னு கேட்டாங்கன்னா, அடிப்படையா கிடைக்க வேண்டிய எந்த ஒரு வசதியும் குடியுரிமை இல்லைன்னா அவங்களுக்கு கிடைக்காது. ஸோ இதை பார்த்து மற்றவங்களுக்கு பயம் வரும். அந்த பயத்தை கிரியேட் பண்ணிட்டாலே ஊழலை ஒழிச்சிருவேன். அந்த பயத்தை கிரியேட் பண்ணிட்டாலே சமூகத்தில் மாற்றம் வரும்ன்றது என்னுடைய நம்பிக்கை. அவ்வளவு. ஒரு சின்ன சின்ன கிராமத்துலாம் வந்து சின்ன வீடே இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. சின்ன ஒரு ஓட்டு வீட்டுல கஷ்டப்பட்டு அந்த மழை ஒழுவுறது அதெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நேரடியா போய் பார்த்து என்ன ஊர்ல என்ன பிரச்சனை இருக்கு, காசு வருது ஆனா அந்த வந்த காசை வந்து அந்த ஊருடைய ஊராட்சி மன்ற தலைவரோ அவங்களே வந்து பிரிச்சு எடுத்துக்கிறாங்க. ஸோ போயிட்டு பார்த்துட்டு அங்கெல்லாம் கட்டி இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நேரடியா அவங்களுக்கு கட்டி கொடுத்துட்டு வரணும். தமிழ்நாட்டில் இப்போ ட்ரக்ஸ் நிறைய யூஸ் ஆகுது. ட்ரக்ஸை நம்ம வந்து ஒழிக்கலாம்.
இப்போ வந்து அது ஒரு செயனால நம்ம மாற்ற முடியும் முதல்வர் ஆனால் அது பண்ணலாம். வேற என்ன விஷயங்கள் பண்ணணும் உங்களுக்கு ஆசை இருக்கு? இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு ரொம்ப கம்மியாகுது, அதை வந்து நம்ம ஊக்கப்படுத்தி அவங்கள வந்து வேலைக்கு அனுப்பணும், அதுவும் பண்ணலாம். ட்ரக்ஸை வந்துட்டு அவாய்ட் பண்ணணும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா வந்து அதனால டீனேஜர்ஸ்லாம் ரொம்ப லைஃப் எல்லாம் ஸ்பாயில் ஆகுது. அது ஒரு ஃபியூச்சருக்கே வந்துட்டு அது ஒரு மாதிரி டிபெக்ட் ஆகுது. ஓகே ஜேபிஆர் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம தொடர்ந்து சமூகம் சார்ந்த விழிப்புணர்வு, தேர்தலில் ஏன் ஓட்டு போடணும், அரசியல் உள்ளிட்ட பல விஷயங்களை பேசிட்டு இருக்கோம். கொஞ்சம் கண்டென்ட் ட்ரையா போற மாதிரி இருக்கு. ஒரு என்டர்டைன்மெண்ட்டை உள்ள கொண்டு வந்துடலாமா? இங்க எல்லாருமே பேசுனீங்க, எல்லாருமே சூப்பர்பா பதில் சொன்னீங்க. நான் இங்கே ஒரு டேலண்ட் வச்சிருக்கேன் பேச. லீபிகா, பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, அவங்க இப்ப என்ன பண்ண போறாங்க அப்படின்னா, இன்னும் குஷிப்படுத்துறதுக்காக அவங்களோட ஓன் கவிதையை வந்துட்டு வாசிக்க போறாங்க. அதை நம்ம எல்லாரும் ரொம்பவே சூப்பர் ஸ்பெஷல் அப்ளாஸ் கொடுக்கலாமா? கம் ஆன், வாங்க வாங்க வாங்க. வாக்கு ஒரு கடமை என்று நாம் கூறுகிறோம், ஆனால் ஒரு அதிகாரம் என்பதை சில நேரம் மறைக்கிறோம். ஒரு நாள் மட்டும் வரும் தேர்தல், ஆனால் அதன் விளைவு பல ஆண்டுகள் நீடிக்கும் என்பதை யாரும் யோசிக்க மாட்டீர்கள். வாக்குச்சாவடி கதவு திறக்கும் அந்த தருணம் நாட்டின் எதிர்காலம் திறக்கும் ஒரு வாயில். வார்த்தைகள் மேடைகளில் உயர பேசப்படுகின்றன, ஆனால் உண்மைகள் அமைதியில் சோதிக்கப்படுகின்றன. சிலர் மாற்றம் வேண்டி குரல் கொடுக்கின்றார், ஆனால் அந்த குரலை சிந்திக்கவோ கேட்கவோ கூட இந்த சமுதாயம் இடம் கொடுப்பதில்லை. சிலர் பழக்கப்பட்ட நிலையை ஏற்றுக்கொள்கிறார்கள், சிலர் நம்பிக்கையுடன் முன்வந்து நிற்கின்றனர். சிலர் சந்தேகத்துடன், அச்சத்துடன் மற்றும் வதந்திகளை நம்பி பின்தங்கி நிற்கிறார்கள். ஆனால் ஒவ்வொரு விரலிலும் பதியும் மை ஒரு தனி மனிதனின் தேர்வு மட்டுமல்ல, அது ஒரு சமூகத்தின் பொறுப்புமாகும். நாம் யாரை தேர்ந்தெடுக்கிறோம் என்பது மட்டும் முக்கியமல்ல, எதற்காக தேர்ந்தெடுக்கிறோம் என்பதும் முக்கியம். நேர்மை வென்றால் நாடு உயர்வடையும், நீதியுடன் நடந்தால் மக்கள் நிமிர்வடைவர். பொய்யான வாக்குறுதிகள் வென்றால் வரலாறு மீண்டும் தன்னை திருப்பிக் கொள்ளும். அதிகாரம் கிளறியிடம் இருக்கலாம், ஆனால் அதன் தீர்ப்பு மக்களின் கையில் தான் உள்ளது. அது ஒரு தலைமுறையின் நம்பிக்கையை சுமைக்கிறது. சிந்தித்து வாக்களிப்பது ஒரு உரிமை மட்டுமல்ல, அது கடமையும் கூட. நமது வாக்குரிமை என்பது நம் வாக்காளரின் அடையாளமாகும். அது ஒரு நெறிமுறையை பொறுப்புமாகும். ஏனெனில் இன்று நாம் எடுக்கும் ஒரு முடிவு நாளைய நம் வருங்கால சந்ததிகள் வாழும் நாட்டை அமைக்கும். ஓகே, நம்ம இப்ப அடுத்ததா ஒரு சீரியஸான ஒரு டாபிக் உள்ள போகலாம். என்ன டாபிக் அப்படின்னா, தமிழ்நாட்டுல அரசியல் கட்சிகளுக்கு பஞ்சம் இல்ல, தலைவர்களுக்கும் பஞ்சம் இல்ல. அதுல இருக்கக்கூடிய சில முக்கியமான தலைவர்களை எடுத்து அந்த தலைவர்களை பற்றி உங்களுடைய ஒப்பீனியன் என்ன, உங்களுடைய கருத்து என்ன, அவர்கள் அரசியலுக்கு வந்திருக்கிறார்கள், அவர்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கு அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை நீங்க சொல்ல போறீங்க. இதற்கு முதல்ல நாம எடுத்துக்கிற தலைவர் யார் அப்படின்னா, தமிழ்நாடு அரசியல்ல புது வருகையா இருக்கக்கூடிய நடிகர் விஜய், தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர். அடே, இவ்வளவு எனர்ஜி எங்கடா வச்சிருந்தீங்க இவ்வளவு நேரம்? பேசும் பேரு தானே சொன்னோம், அதுக்கு எவ்வளவு? ஓகே, தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜயுடைய அரசியல் வருகையை நீங்க எப்படி பாக்குறீங்க, உங்களுடைய கருத்து என்ன? இப்போ வந்து விஜய் வராருன்னு சொல்றாங்கல்ல, இப்ப விஜய் வந்து தானா வரேன்னு சொல்லலா? இல்ல நம்ம தானே கூப்பிட்டோம். இப்படி ஒரு மனுஷன் ஒரு திரையில நடிக்கிறப்ப இவ்வளவு நடிக்கிறாரு, திரையில நடிச்சுட்டு இருக்கும் போதே சைட்ல வந்து நிறைய நல்ல விஷயம் பண்ணிருக்காரு. அது வந்து சைட் பை சைடா எல்லாருக்கும் தெரியும், ஒரு சில பேருக்கு தெரியாது. அப்படிப்பட்ட மனுஷன் ஒருவேளை சிஎம் ஆனா, முதலமைச்சர் ஆனா என்ன பண்ணுவாரு? அப்படி ஒரு நம்ம கிட்ட ஒரு கியூரியாசிட்டி இருக்கும்ல. நான் வந்து வரக்கூடாதுன்னா நான் எதுவுமே சொல்ல மாட்டேன் நான். ஏன்னா வந்து அவர் வந்து சினிமால இருந்து இங்கிட்டு வராருன்னா அது ஒரு பெரிய விஷயம், உண்மையான நல்ல ஒரு விஷயம் தான். மக்களுக்காக ஏதோ சேவை செய்யணும், ஏதாவது பார்க்கணுன்றதுக்காக அவர் வராரு. பட் இப்போ உள்ள கவர்மெண்ட் சுச்சுவேஷன்னா, இப்போ சிட்டிஸ்லாம் வந்து நிறைய பஸ் இருக்கு, கிராமத்தில் வந்து போக்குவரத்துக்கு பஸ் இல்லை, ஃபெசிலிட்டிஸ் எதுவுமே இல்லை, அந்த சாப்பாடு எல்லாமே அது இல்லை. அதை வந்து மாற்றுவாரு அப்படின்னு சரி பண்ணுவாரு. அதுதான் என்னோட கருத்து. இவருக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பாப்போமே, லெட் ஹிம் ரூல். அதே மாதிரி வந்து இவர் வந்தா எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் எஜுகேஷன் சிஸ்டம் வந்து சேஞ்ச் பண்ணணும். ஸோ நம்ம வந்து நிறைய பேர் ரூல் பண்றத பார்த்துட்டோம், இவர் ரூல் எப்படி இருக்கு, நம்ம சான்ஸ் கொடுத்து பார்ப்போம். இல்ல அவர் வந்தா எஜுகேஷன் சிஸ்டம் மாத்துவாரு அப்படின்னு சொல்றீங்களா? ஆமா மேம். ஏன்னா வந்து இப்ப எஜுகேஷன் சிஸ்டம் வந்து நம்மளுக்கு எல்லாமே வந்து மார்க்குன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கு. மார்க் பேஸ் பண்ணி போறதுனால பசங்களுக்கு வந்து டேலண்டே இல்லாம போயிடுச்சு. ஸோ எஜுகேஷன் சிஸ்டம் மாறினா இவர் வந்து மாத்தணும் எஜுகேஷன் சிஸ்டம். அவர் இப்பயே வந்து நிறைய 2 வருஷத்துக்கு முன்னாடி கல்வி விருது அதெல்லாம் கொடுக்குறாரு. அப்போ ஆட்சிக்கு வந்தாலும் அவர் நிறைய ஒன்று பண்ணுவார் நான் நினைக்கிறேன். கரப்ஷனுங்கிறது வந்து மக்கள் ஆட்சியாளர்களா இருக்கவங்களும் சரி, யாரா இருந்தாலும் சரி, கரப்ஷனை ஒழிக்கணும்னு வந்து ஒரு தலைவர் நினைக்கிறத விட ஒவ்வொரு தனி மனிதனும் நினைக்கணும். இப்போ நம்ம ஒரு இடத்துல போறோம் அப்படின்னா ஜிஎஸ்டி கட்டிட்டு வாங்கலாம் அப்படின்னு ஒரு பொருள் ஒரு இடத்துல ஒரு
விலையில விற்பாங்க, இன்னொரு இடத்துல அதே பொருளை கம்மியான விலையில விற்பாங்க. ஆனா அந்த இடத்துல ஜிஎஸ்டி இருக்காது, அவங்க எந்த ஒரு அங்கீகாரம் இல்லாத ஒரு நிறுவனமா கூட இருக்கலாம். ஆனா கம்மியா கிடைக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம அங்க போயும் வாங்குவோம். அந்த மாதிரி இல்லாம கரெக்டான ஜிஎஸ்டி கட்டிட்டு ஒவ்வொரு மனிதனும் நான் கரெக்டா தான் இருப்பேன், கரெக்டா டாக்ஸ் கட்டுவேன் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் கரெக்டா இருந்தாதான் இந்த ஊழல் ஒழிப்புங்கிறது வந்து நிரந்தரமா ஒழிக்க முடியும். அதே மாதிரி ஒரு அரசு நிறுவனத்துல போயிட்டு ஒரு வேலை சீக்கிரமா முடியணும் அப்படிங்கிறதுக்காக 5000மோ 10,000மோ கொடுத்து அதுல இருந்து ஈஸியா நிறைய பேர் வந்துடுறாங்க. அதை வந்து நம்ம தானே கொடுக்கறோம், இப்ப நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்ட்டு தனி மனிதனும் நினைக்கணும், தலைவனும் நினைச்சா மட்டும்தான் இந்த ஊழல்ங்கிறது வந்து மொத்தமா ஒழிக்க முடியும். இல்லனா இது கடைசி வரைக்கும் ஒரு கனவா தான் இருக்கும். நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் இருக்கிறார். தொடர்ச்சியாக பல்வேறு தேர்தல்கள் போட்டியிட்டுக் கொண்டிருக்கிறார். அவருடைய செயல்பாடுகள், அவருடைய பேச்சு உங்களை ஈர்த்திருக்கின்றதா? அவரை பற்றிய, நாம் தமிழர் கட்சியை பற்றிய, சீமானை பற்றிய உங்களுடைய ஒப்பீடு என்ன, உங்களுடைய எண்ணம் என்ன? சீமான் அவர்கள் வந்து வெறும் பேச்சு மட்டும்தான், அது எதுவுமே வந்து நம்மளுடைய தமிழ்நாட்டுடைய நடைமுறைக்கு வந்து ஒத்தே வராத ஒன்று. அவர் கொடுக்கிற வாக்குறுதிகள் வந்து மேபி ஸ்ட்ராங்கா கொடுக்கலாம், எங்களுக்கு நம்பிக்கை வரல அவர் மேல. அவர் ஒரு நாட்டை இவ்வளவு மக்கள் ஆழ்வாரு அப்படிங்கறதுக்கான நம்பிக்கை எங்களுக்கு இன்னும் வரல. அப்படி ஒரு நம்பிக்கை எங்களுக்கு வந்துச்சுன்னா மேபி அவருக்கு வாய்ப்பு கொடுப்போம். அதாவது கருத்து அவருக்கு நிலைப்பாடா இல்ல, ஒரு நாள் வேறுபடுது அப்படின்னு நான் நம்புறேன். ஃபர்ஸ்ட் அவர் திராவிடத்தை ஒழிக்கணும் அப்படின்னு தான் வந்தாரு, கட்சி ஆரம்பிச்சாங்க நாம் தமிழர். ஆனா இப்ப அந்த திராவிடத்தை ஒழிக்கிறத விட்டுட்டு இப்ப வேற நிலைப்பாட்டுக்கு போயிட்டாங்களோ அப்படின்ற கேள்வி எல்லா இளைஞர்களும். எந்த நிலைப்பாட்டுக்கு போயிருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? அதாவது திராவிடத்துக்கே இப்ப சார்ந்து பேசுற மாதிரி இருக்குது, தமிழ் தேசியத்தை விட்டுட்டு திராவிடத்தை நோக்கி அவங்க போற மாதிரி இருக்குது. அவருடைய அரசியல் வந்து தமிழகத்துல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் நம்புறீங்களா? அதான் அவரோட கருத்தே எங்களுக்கு நிலையா இருக்கும் போது அவரோட ஆட்சி எங்களுக்கு நிலையா இருக்காது அப்படின்றத நாங்க நம்புறோம். கட்சி ஆரம்பிச்சு 15 வருஷமா இருக்காரு. அவர் என்ன சொல்றாரு, இவங்க எல்லாம் சொல்ற மாதிரி அவர் இஷ்டத்துக்கு பேசுறாரு. அவர் வந்து நல்லது செய்யணும்னு நினைச்சா செய்யலாம். ஆனா இந்த எதிர்கட்சியை பத்தி இது கான்சென்ட்ரேட் பண்றதுனாலதான் இது. முதல்ல வந்து ஒரு கட்சினா இன்னொருத்தவங்களை பத்தி நம்ம தப்பா பேசுறதை விட நம்ம என்ன பண்ண போறோம், ஏது பேச போறோம்ன்றதுதான் நம்ம முக்கியம். அது அவர்கிட்ட இல்லைன்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ. அதாவது இப்போ நிறைய தலைவர்கள் வந்து ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே ஏதாச்சும் நமக்கு நம்பிக்கை கொடுக்குற மாதிரி ஏதாச்சும் பண்றாங்க, ஏதாவது செயல் பண்றாங்க. ஆனா இவர் வந்து இயற்கையை காக்குறேன்னு சொல்றாரு, ஆனா இங்க மாற்றமே வரலையே. ஏன் ஆட்சிக்கு முன்னாடி அது எதுவுமே மாற்றமே இல்லையேன்னு கேக்குறாரு. இல்ல மாற்றமே இல்லனா இப்ப இயற்கையை காக்குற நம்பிக்கையே இல்லையே, அதனால நம்பிக்கையே இல்லாம போகுது மக்களுக்கு அப்படின்ற. இப்ப அதிமுக அப்படின்னு சொன்னா உங்களுக்கு உடனே என்ன ஞாபகத்துக்கு வருது? அதிமுக அல்லது இரட்டை இலை, முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா, எடப்பாடி பழனிசாமி, இவர்களை பற்றி உங்களுடைய எண்ணம் என்ன? இப்போ வந்து அம்மா இருந்த காலத்துல வந்து இலவச கிரைண்டர், மிக்சி, லேப்டாப்னு சொல்லி ஸ்கூல் பசங்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்தாங்க. இப்போ பழனிசாமி சார் வந்து அந்த எஜுகேஷன் சிஸ்டம் கொஞ்சம் அந்த மாத்தினார் அவர். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 11th 12th வந்து ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் 150 மார்க் இருந்தது, ப்ளூ பிரிண்டா இருந்தது. அது எழுத கஷ்டமா இருக்குன்னு சொல்லி தான் அந்த சயின்ஸ் குரூப்லாம் வந்து 90, 70 இந்த மாதிரி மார்க்ஸ் எல்லாம் மாத்தினாரு. அந்த எஜுகேஷன் சிஸ்டம் மாத்தின வந்து பழனிசாமி சார். அந்த மக்கள் எல்லாருமே வந்து கஷ்டப்படக்கூடாதுன்றதுனால ஃப்ரீயா கொடுத்தவங்க வந்து ஜெயலலிதா அம்மா தான். அவங்க நான் பாராட்டுறேன். அவரோட ஆட்சி காலத்துல கொரோனா வந்தாலுமே ஆல் பாஸ் செஞ்சாரு. அவரு எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆல் பாஸ் செஞ்சாரு தான். நான் கொரோனா பாஸ் தான், நான் ஆல் பாஸ் செஞ்சாரு. இப்போ வர்ற இதெல்லாம் வந்து அவங்க என்ன இது பண்றாங்களோ, அவங்க எது மாட்டினாங்களோ அப்படியே தான் இது பண்றாங்க. தவிர திமுக வந்து எஜுகேஷன் சிஸ்டம்ல எதுவும் புதுசா எதுவும் கொண்டு வர மாதிரி தெரியல. இப்போ அவங்க வந்து எனக்கு ஒரு போல்டா வந்து ரொம்ப பிடிக்கும். அவங்க ஒரு கன் லேடின்னு சொல்லலாம், ஜெயலலிதா மேம். அவங்க வந்து இப்போ வந்து அவங்க நடந்து போறாங்கன்னா அப்படியே சுத்தி எல்லாருமே வந்து எழுந்து நின்று வணக்கம் சொல்லுவாங்க. அது மாதிரி நம்ம இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். அதுவும் இல்லாம அவங்க வந்து பெண்களுக்கு வந்து தாலி வந்து கொடுத்தாங்க, இலவசமா வந்து சைக்கிளா இருக்கட்டும், ஸ்கூட்டியா இருக்கட்டும் எல்லாமே வந்து கொடுத்தாங்க. அதனால வந்து அவங்க வந்து எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனா ஒரு பொலிட்டிக்ஸா பிடிக்கும். இப்ப அதே ஏடிஎம்கே தமிழ்நாட்டுக்கு ரூலிங்க்கு வந்தாங்கன்னா 2026 எலெக்ஷன்ல அந்த மாதிரியான நிறைய விஷயங்களை பண்ணுவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? அப்படின்னு மேபி பண்ணலாம். எனக்கு வந்து மேபி அவங்க வந்து அந்த அம்மா மாதிரி ரூல் பண்ண முடியாது திருப்பியும். மேபி அவங்க வந்து வேற இப்ப வந்து திருப்பியும் தங்கம் கொடுப்பாங்களா எப்படிலாம் இல்ல, வந்தா நல்லா இருக்கும். இப்ப திமுக என்று சொன்னால் உங்களுக்கு ஞாபகம் வருவது எது? திமுகவினுடைய ஆட்சியில எந்தெந்த விஷயங்களை இங்க ரசிக்கிறீங்க? திமுக ஆட்சியை பற்றி உங்களுடைய எண்ண ஓட்டம் என்ன? முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் இருந்திருக்காரு, தற்போது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இருக்காரு, துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இருக்காரு. எனவே இளைஞர்களுடைய எண்ண ஓட்டம், திமுகவை பற்றிய புரிதல் என்ன தெரிஞ்சுக்க ஆசைப்படுது நியூஸ் தமிழ். ஆரம்பத்துல வந்து முன்னாடி
யார் வீட்லயுமே டிவிலாம் இல்ல. அப்போ ஒரு கலைஞர் டிவி கொடுத்தாங்க. சோ எல்லார் வீட்லயுமே வந்து காமனா எல்லாரும் சமன்ற மாதிரி டிவிலாம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க செஞ்ச நல்ல விஷயம் எல்லாமே இருக்கு. இப்போ அவங்க எதுவுமே பண்ணால அப்படின்லாம் சொல்ல முடியாது. இப்போ அவங்க வந்ததுக்கு அப்புறம் எஜுகேஷன் சிஸ்டம் கொஞ்சம் நல்லா இருக்கு. ஸ்போர்ட்ஸ்லயும் அந்த மாதிரி எல்லாமே நல்லா இருக்கு. அவங்க கிட்ட இருக்கிற நம்ம நெகட்டிவ் மட்டும் பார்த்துட்டோம்னா கடைசிவே அந்த நெகட்டிவ் வச்சு மட்டும் தான் நம்ம அவங்கள பேஸ் பண்ணி அவங்களுக்கு நம்ம ஓட்டு போடணுமா போடக்கூடாதுன்னு பார்ப்போம். அவங்க கிட்ட இந்த நல்ல விஷயத்தையும் பார்க்கணும்ல. கலைஞர் இருக்கும்போது எவ்வளவு கலைஞர் வந்து நல்ல மனுஷன். அவருக்கு முன்னாடி படிக்கலையோ இல்லையோ ஆனா அவர் எழுதின கவிதை, திரைக்கதை, இந்த நாடகம் எவ்வளோலாம் வந்திருக்கு. எல்லாமே நமக்குள்ள எவ்வளவு மாற்றம் வந்திருக்கு. சோ அதெல்லாம் அவங்க நல்ல விஷயமா தான் இப்ப பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வரையுமே வந்து போட்டுன்னு செஞ்சாலும் ஆனா நல்லது செய்யறாங்க. அம்மாக்கும் சரி கலைஞருக்கும் சரி 2 பேருமே போட்டு நல்லதுதான் பண்ணாங்க. அவங்களுக்குள்ள போட்டினால நமக்கு நல்லது வந்து சேர்ந்துச்சு அப்படிலாம் எதுவும் தெரியல. இருந்தாலும் நம்ம அவங்களால ஒரு பயன் அடைஞ்சோல. சோ அது நல்லா இருந்துச்சு. 7.5 வந்து எல்லாருக்கும் கொடுக்க முடியாது. அது ஒரு நல்ல ஸ்கீம். கேர்ள் சைடு வந்து எல்லாரும் கொடுத்தா ஸ்கீமோடைய வேல்யூ போயிடும். ஏன்னா நீங்க பிரைவேட்ல படிக்கிறீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு மாசம் 20,000 ரூபாய்ச்சு நீங்க கட்டி தான் வந்து பிரைவேட்ல படிப்பீங்க. கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட் அப்படி பண்ண முடியாது. அதனால அது ஒரு நல்ல ஸ்கீம். அதை பத்தி தப்பா பேசாதீங்க. அவங்க சொன்ன கல்வி கடன் ஆகட்டும், அதே மாதிரி விவசாயிகள் கடன் ஆகட்டும், எதுவுமே இது வரைக்கும் தள்ளுபடி பண்ணல. 2021 4.5 லட்சமாக இருந்த தமிழ்நாட்டுடைய கடன் வந்து இன்றைக்கு 9 லட்சமாக இருக்கு. 4 வருஷத்துல வெறும் 5 கோடி 5 லட்சம் வந்து கடன் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இலவசம்னு மக்களை மதிமலங்க தான் வச்சிருக்காங்களே தவிர இவங்களோட ஆட்சியில வந்து சொன்ன மாதிரி பெண்கள் பாதுகாப்பு, சட்ட சீர்கேடு எல்லாமே வந்து தடுமாறி தான் போயிருக்கே தவிர அவங்க சொன்ன மாதிரி இது வரைக்கும் வாக்குறுதியும் நிறைவேற்றல. அதே மாதிரி 1000 ரூபாய் கொடுக்குறோம், அது வந்து உதவின்னு சொல்றாங்க. ஆனா நம்ம பெண்கள் வாக்கு பார்த்தோம்னா 2,79,2,79,00,000 இருக்காங்க. அதுல ஸ்டார்டிங் எல்லாருக்கும் 1000 ரூபாய் கொடுக்கப்படும் சொன்னாங்க. போக போக அது ரெடியூஸ் ஆகி 1,50,00,000 வந்துச்சு. இன்றைக்கு பார்த்தோம்னா 1,30,00,000 மாறி இருக்கு. இப்ப அவங்களோட நிலைப்பாட்டு இதுலயே தடுமாறி இருக்கு. அதே மாதிரி இப்ப கடைசியா 5,000 கொடுத்திருக்காங்க. அந்த 5,000 மகளிர் தொகையா தெரியலையா இல்ல எலெக்ஷனுக்கு வீட்டுக்கு 5,000 ரூபாய்னு எங்களுக்கு கொஸ்டினா இருக்கு. அவ்வளவுதான். இப்ப தொடர்ச்சியா நிறைய அரசியல் பேசி ரொம்ப ட்ரை ஆயிட்டோம். மீண்டும் ஒரு என்டர்டைன்மெண்ட் என்ன பண்ணலாம்? வைபாக ரெடியா எல்லாரும்? என்ன பண்ணலாம்? எனர்ஜி பத்தலையே. ஹாசினி வராங்க. கூப்பிடவே இல்லையே. ஹாசினி வராங்க. கொஞ்சம் கூப்பிடறனால ஒரு முன்னாடி இருந்த மாதிரி. ஹாசினி வந்துட்டாங்க. ஓகே, இப்போ நான் என்ன ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யாரை கூட்டிட்டு வந்திருக்கேன் அப்படின்னா பவ்யா அண்ட் வெங்கட் வந்துட்டு பாட போறாங்க. சோ ஓவர் டு யூ. உன் விழிகளில் விழுந்த நாட்கள் நான் தொலைந்தது அதுவே போதுமே, வேர் எதுவும் வேண்டாமே பெண்ணே. உன் உயிரினில் கலந்த நாட்களில் நான் கரைந்தது அதுவே போதுமே, வேறு எதுவும் வேண்டாமே அன்பே. என் கனவினில் வந்த காதலியே, கண் விழிப்பதற்குள்ளே வந்தாயே. நான் தேடி தேடிதான் அலைஞ்சிட்டேன், என் தேவதைய கண்டுபிடிச்சிட்டேன். நான் முழுசா என்னதான் கொடுத்துட்டேன், அட உன்னை வாங்கிட்டேன். நீ தினம் சிரிச்சா போதுமே, வேற எதுவும் வேணாமே நான் வாழவே. ஓகே, தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகள் தொடர்ந்து 50 ஆண்டுகளுக்கும் மேலாக ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அது திமுகவாக இருந்தாலும் அதிமுகவாக இருந்தாலும் பலமுறை ஆட்சி செய்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் ஏராளமான இலவச திட்டங்களை கொடுத்திருக்கிறார்கள். இந்த இலவசங்கள் கட்டாயம் மக்களுக்கு வேணும் அப்படின்னு ஒரு சாரர் சொல்றாங்க. இன்னொரு சாரர் சொல்றாங்க இலவசங்கள் தேவையில்லைங்க, இலவசங்கள் மக்களை முட்டாளாக்குது, சோம்பேறி ஆக்குது அப்படின்னு சொல்றாங்க. இளைஞர்களுடைய எதிர்பார்ப்பு என்னவா இருக்கு? இளைஞர்கள் நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க அப்படின்னு நியூஸ் தமிழுடைய தேர்தல் குழு தெரிஞ்சுக்க ஆசைப்படுறோம். இலவசங்கள் தமிழ்நாட்டுக்கு வேணுமா வேணாமா? வேணும்னா யாருக்கு வேணும், வேணாம்னா ஏன் வேணாம்? இப்போ அவங்க இலவசமா குடுக்கறாங்க. ஒரு சில பேருக்கு அது கட்டாயமா தேவைப்படுதுல. இப்போ நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச வரையும் மிடில் கிளாஸ், லோ கிளாஸ், ஹை கிளாஸ் அந்த மாதிரி எல்லாம் இருக்காங்க. மிடில் கிளாஸ், லோ கிளாஸ் தாண்டியுமே இன்னும் ரொம்ப கீழெல்லாம் இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் அந்த 1000 ரூபான்றது ஒரு பெரிய விஷயம் தானே. ஆக்சுவலா அவங்கள பொறுத்த வரையும் ஒரு 100 ரூபான்றதே ஒரு பெரிய விஷயம் தான். அந்த இலவசம் தேவையில்லை அப்படின்னு சொல்லி நம்ம மொத்தமா ஒதுக்க கூடாது. அது யாருக்கு போய் சேரணுமோ கரெக்டா போய் சேர்ற சிஸ்டம் தான் இங்க ஒர்க் ஆகணும். இருக்கிற சிஸ்டம் ஃபர்ஸ்ட் ஒழுங்கா ஒர்க் ஆகட்டுமே, அதுக்கப்புறம் நம்ம மத்த சிஸ்டம்லாம் நம்ம பாத்துக்கலாம். இலவசம் வந்து கண்டிப்பா இங்க வந்து யாருக்குமே தேவைப்படாம இருக்காது. தேவைப்படும், தேவைப்படுறவங்களுக்கு தேவைப்படும். நமக்கு வேணாம்னா வேணாம், அதை விட்டுடலாம். இலவசன்றது ஒருத்தருக்கு கண்டிப்பா தேவை. யாருன்னா அவங்க ஏழைகளா இருந்துட்டு இருக்க அவங்களுக்கு கண்டிப்பா தேவைப்படுது. அதே சமயம் அது வந்து இலவசன்றது எல்லாருக்கும் வேண்டுமா அப்படின்னு கேட்டா அது வந்து
வேண்டாம். ஏன்னா நிறைய பேருக்கு அவர்களுடைய முயற்சினால வந்து அவங்க வந்துட்டு தான் இருக்காங்க. அதே மாதிரி நான் இங்க ஒரு தனி கருத்தை வந்து தெரிவிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்ப நிறைய போட்டித் தேர்வுகள் வந்து நடந்துட்டு தான் இருக்கு. அந்த போட்டித் தேர்வுல இப்போ நான் குரூப் 4ன்னு தனியா எடுத்தேன்னா அதுல 6000 போஸ்டிங் இருக்கு. 6000 போஸ்டிங் இருக்கும் போது 11 லட்சம் இளைஞர்கள் வந்து போட்டி போட்டுட்டு தான் இருக்காங்க. திறமையை வந்து ஒரு முன்னெடுப்பா எடுத்துட்டு திறமைக்கான அவங்களுக்கு அங்கீகாரம் வந்து கிடைக்கணும்னு நான் நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒவ்வொருவரும் நிறைய பேர் வந்து அவங்களுடைய தனித்திறமையை வந்து காட்டிட்டு தான் இருக்காங்க. அந்த மாதிரி அவங்களுடைய தனிப்பட்ட திறமையால இந்த தேர்வுகள்லாம் நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். எந்த ஒரு பிரிவும் இல்லாம எந்த ஒரு இன்ஃபுளுன்ஸ் மூலியமா நிறைய பேர் ஒரு கவர்மெண்ட் ஜாப்க்கு போயிட்டு தான் இருக்காங்க. அந்த இன்ஃபுளுன்ஸ் எல்லாம் இல்லாம அவங்களுடைய திறமைக்கான அங்கீகாரம் கிடைக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இங்கே ஒருத்தவங்க சொன்னாங்க 1000 ரூபாங்கிறதே வந்து ஒருத்தவங்களுக்கு பெரிய விஷயம் அப்படின்னு சொன்னாங்க. கண்டிப்பாக அது பெரிய விஷயம் தான். எந்த இடத்துல அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை இது பண்ணி தரலாமே. இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், குட் எஜுகேஷன், நல்ல மருத்துவமனை, இது கொடுத்தாலே அவங்களுக்கு அந்த 1000 ரூபாங்கிறது தேவையா இருக்காது. என்னோட வாழ்வாதாரத்தை முன்னேற்றுங்க, எனக்கு அந்த 1000 ரூபாய் தேவையில்லை. எனக்கு வந்து ஃப்ரீயான விஷயங்கள் தேவையில்லை. என்னோட வாழ்வாதாரத்தை எனக்கு முன்னேற்றினாலே அந்த 1000 ரூபாங்கிறது யாருக்கும் பெரிய விஷயமா தெரியாது. இப்போ நான் வந்து இலவசம் ஏன் வேண்டான்னு சொல்றேன்னா வந்து இலவசம் கொடுத்து எல்லாத்தையும் மக்களை மதிமழுங்குறாங்கன்னு தான் சொல்றாங்க. இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா வேலை வாய்ப்பு இல்ல. நம்ம தமிழ்நாட்டில் அந்த அளவுக்கு வேலை வாய்ப்பு இல்ல. எவ்வளவோ காலேஜ் எடுத்து பாருங்களேன், நிறைய பேர் வந்து கிராஜுவேஷன் முடிச்சு டிகிரி முடிச்சு வர்றாங்க. ஆனா பிளேஸ் ஆகிறது யாரு? 10 பேர் 100 பேர் தான் பிளேஸ் ஆகிறான். அவனை தாண்டி டிகிரி வச்சுக்க சும்மா இருக்கான். அவனுக்கு மட்டும் அந்த கரெக்டான வேலை வாய்ப்பு கிடைச்சிருச்சுன்னா அவன் ஏன் எதுக்கு இலவசம் கிடைக்கணும்னு சொல்லி இது பண்ண போறான்? இலவசமா எதுக்கு வேணும்னு சொல்லி தேட போறான்? நானே காசு கொடுத்து வாங்குவேன், நானே எதாவது இது பண்ணுவேன்னு சொல்லி சொல்லுவான். இலவசங்களை பற்றி இளைஞர்களுக்கு இவ்வளவு ஒரு புரிதல் இருக்கிறது வந்து ரொம்ப வியப்பாவும் ரொம்ப நல்ல விஷயமாவும் இருக்கு. அதுல சில மாற்று கருத்துக்கள் இருக்கு. இளைஞர்களுக்கு இலவசங்கள் வேணான்னு நிறைய பேர் சொல்றாங்க, சில பேர் வேணும்னு சொல்றாங்க, ஆனா தகுதியானவங்களுக்கு வேணும்னு சொல்றாங்க. எது எப்படி இருந்தாலும் தமிழ்நாடு இன்னைக்கு இந்தியாவுல ஒரு மிக சிறந்த மாநிலமா, முன்னணி மாநிலமா இருக்கு அப்படின்னா அதுக்கு இலவச திட்டங்கள்ன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். அதை யாரும் மறுக்க முடியாது. அதே நேரத்தில் இளைஞர்கள் சொல்லக்கூடிய யாருக்கு அந்த இலவசங்கள் அடிப்படையா தேவைங்கிறத கண்டறிந்து அவர்களுக்கு இன்னும் கூடுதலா கொடுக்கணுங்கிற ஒரு கருத்து இளைஞர்கிட்ட வலுவா இருக்கு அப்படிங்கறத நம்மளால பார்க்க முடியுது. நம்முடைய நிகழ்ச்சியினுடைய இறுதி கட்டத்தை எட்டியிருக்கிறோம். ஹாசினியை திரும்ப கூப்பிட்டு சந்தோஷமா இந்த நிகழ்ச்சி முடிச்சிடலாமா? நம்ம இப்ப கொஞ்சம் வைப் பண்ணலாம். ஜனனம் ஜனனம் புயலின் போது ஜனனம் எதிர்க்கும் எதையும் வீழ்த்தும் அதன் நடனம் துணியும் வரைக்கும் வராத தருணம் துணிந்து எடுத்தால் தூளாகும் சலனம். ஜனனம் ஜனனம் புயலின் புது ஜனனம் எதிர்க்கும் எதையும் வீழ்த்தும் அதன் நடனம் துணியும் வரைக்கும் வராத தருணம் துணிந்து எடுத்தால் தூளாகும் சலனம். ஜனனம் ஜனனம். அடுத்ததா இன்னொரு கூப்பிடலாம். என்னுடைய கவிதையோட பெயர் வந்து தேர்தல் விழிப்புணர்வு கவிதை. அரசியல் அறிந்து கொள், ஆட்களை தெரிந்து கொள், இலவசத்திற்கு மயங்காதே, ஈடில்லா ஓட்டை விற்காதே, உத்தமர் தேடி கண்டுபிடி, ஊழல் செய்தோர் நிராகரி, எவராயினும் தரமே பார், ஏமாற்றும் கூட்டம் எட்டினில், ஐயம் தேடி கலைந்துவிடு, ஒற்றுமை காப்பவர் தேடி எடு, ஓட்டு போட தவறாதே, அவ்வை வழி ஆட்சி விலை, இதே குடிமகனின் கடமை உணர். நன்றி. நியூஸ் தமிழுடைய தேர்தல் பயண நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடைபெற்று முடிந்திருக்கிறது. ஜேபிஆர் தொழில்நுட்ப கல்லூரி நிர்வாகத்திற்கு நியூஸ் தமிழ் குழுமத்தின் சார்பிலே மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தேர்தல் பயணம், தேர்தல் பயணம், தேர்தல் பயணம், நியூஸ் தமிழ். நியூஸ் தமிழின் தேர்தல் பயணம் நிகழ்ச்சியிலே இது பொலிட்டிக்கல் மாஸ் நிகழ்ச்சி. திமுக சார்பிலே வந்திருக்கக்கூடிய நம்முடைய மாநகராட்சியினுடைய பெருமைக்குரிய மேயர் மகாலட்சுமி அவர்களை அன்புடன் வரவேற்கின்றோம். அதிமுக சார்பில் மாவட்ட பொருளாளராக இருக்கக்கூடிய திரு வள்ளிநாயகன் அவரை அன்புடன் வரவேற்கின்றோம். நாம் தமிழர் கட்சியின் சார்பில் உத்தரமேரூர் சட்டமன்ற தொகுதியினுடைய வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய மரம் மாசிலாமணி அவர்களை நியூஸ் தமிழ் தொலைக்காட்சி அன்புடன் வரவேற்கிறது. அதே போல காஞ்சிபுரம் மாவட்டத்தினுடைய தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஒன்றிய செயலாளர் ஏவிஎம் வினோத் அவர்களையும் நம்முடைய தொலைக்காட்சியின் சார்பில் அன்புடன் வரவேற்கின்றோம். நால்வரையும் வரவேற்று நிகழ்ச்சிக்குள் நாம் செல்கிறோம். இப்ப இந்த காஞ்சிபுரம் மாவட்டம் ஒரு வளர்ந்த மாவட்டம் அல்லது வேகமாக வளரக்கூடிய ஒரு மாவட்டமா இன்னைக்கு மாறி இருக்கு அப்படின்னா அதுக்கு காரணம் ஆட்சியில் இருக்கக்கூடிய திமுகவா
அல்லது ஏற்கனவே ஆட்சியில் இருந்த அதிமுகவா? இதுதான் என்னுடைய முதல் சுற்றுக்கான கேள்வி. இதுல காஞ்சிபுரம் மாவட்டம் இந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கலாம், அதுக்கு திமுக தான் நீங்க எப்படி சொல்றீங்க? உங்களுடைய முன்னுரையை நீங்க தொடரலாம். முக்கியமா சொல்லணும்னா காஞ்சிபுரம் மாவட்டம் வளர்ச்சி அடைஞ்சது எங்க திமுக ஆட்சியில அப்படிங்கறதுல இங்க இருக்க எல்லாருமே அதை கண்டிப்பாக ஒத்துப்பாங்க. ஸோ முக்கியமா பார்த்தோம்னா வந்துட்டு மாநகராட்சியா தரம் உயர்த்தின பிறகு ஃபர்ஸ்ட் வந்து சிறப்பு நிதியா ஒரு 10 கோடி கொடுத்திருந்தாங்க. அதன் மூலமாக இன்னைக்கு பிரம்மாண்டமான ஒரு மாநகராட்சி கட்டிடம் உருவாயிட்டு இருக்கு. அதை எல்லாருமே கண்கூட பார்த்துட்டு இருக்கலாம். நம்மளுடைய வேகவதி ஆற்றின் குறுக்கே 2 பாலங்கள், ஒன்னு வந்து பார்த்தோம்னா நெசவாளர்கள் நிறைந்த முருகன் குடியிருப்பு, அதே போல வரராஜா குடியிருப்பு, இந்த பகுதியும் நம்மளுடைய நெடுஞ்சாலையும் இணைக்கும் வகையில் ஒரு பாலம், அதே போல நம்மளுடைய தாயார் குளம், அதே போல நம்மளுடைய பிள்ளையார் பாளையம், இது ரெண்டுத்தையும் இணைக்கக்கூடிய ஒரு பாலம். இந்த 2 பாலங்கள் நம்மளுடைய காஞ்சிபுரம் மாநகராட்சியில வேலைகள் ரொம்ப தீவிரமா நடந்து கொண்டு இருக்கு. மாணவர்கள் திறன் மேம்பட அறிவுசார் மையங்கள் நம்மளுடைய மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் தான் நம்ம காஞ்சிபுரத்துக்கு கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரி பல்வேறு பல மாநகராட்சிகளுக்கும் கொடுத்திருக்காங்க. சிஎம் ஸ்பேசஸ், முதல்வர் படைப்பகம், இன்னைக்கு வந்து ஐடில ஒர்க் பண்ணிட்டு நான் வந்திருக்கிறேன். ஆனா இங்க வந்து பார்த்தோம்னா யார் வேணும்னாலும் அந்த மாதிரி ஒரு இடத்துல போய் ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இடத்த ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அதனுடைய வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பிரமிப்பா இருக்கு. அது ஒரு கம்மி விலையில இன்னைக்கு நம்ம ஒரு ஐடி ஸ்பேஸ் ரெடி பண்ணி நம்ம ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இந்த பெங்களூர்ல அந்த மாதிரி ஊர்கள்ல தான் இருக்கு. ஆனா நம்ம கவர்மெண்டே இன்னைக்கு நம்ம இளைஞர்களோட நலனை கருதி இன்னைக்கு அதை ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. அதுவும் இன்னைக்கு ரொம்ப வேகமா பணிகள் நடந்துட்டு இருக்கு. அதிமுக சார்பில் சொல்லுங்க சார். மேடம் சொல்லும் போது பாருங்க இன்னொரு டைம் போதாதுன்னு சொல்றாங்க. காஞ்சிபுரம் மாவட்டம் இன்னைக்கு ஒரு வளர்ச்சி அடைந்த மாவட்டமா மாறி இருக்கு அப்படின்னா நாங்க தான் காரணம். ஒரு பெரிய லிஸ்டே மேடம் கொண்டு வந்திருக்காங்க. அதிமுக ஆட்சி காலத்துல செய்யப்பட்ட திட்டங்கள் என்ன? இன்னைக்கு காஞ்சிபுரம் மாவட்டம் திமுகவில் தான் வளர்ந்து நிக்குதுன்னு சொல்றாங்க. நன்றி. கடந்த 10 ஆண்டு காலத்தில் ஏரிகள் நிறைந்த மாவட்டமாக இருந்த இந்த காஞ்சிபுரத்தை தொழிற்சாலைகள் நிறைந்த மாவட்டமாக உயர்த்தி காட்டிய பெருமை இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களே சாரும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காலத்தில் செயின்ட் கோபியன் தொழிற்சாலை புனரமைக்கப்பட்டு அதில் மேலும் புதியதாக ஒரு யூனிட் பொருட்கள் தயாரிப்பதற்கு புதியதாக ஒரு யூனிட்டை உற்பத்தி ஏற்படுத்தி கொடுத்த பெருமை எங்கள் அம்மா ஆட்சியில் மட்டுமே நடந்தது. மேலும் ஸ்ரீபெரும்புத்தூர் மற்றும் சுங்காசத்திரம் சார்ந்த அந்த பகுதியில் அதிகப்படியான தொழிற்சாலைகளையும் மக்களுக்கு வேலை வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுத்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி காலத்தில் மட்டுமே. அடுத்ததாக நாம் தமிழர் கட்சியிலிருந்து மரம் மாசிலாமணி அவர்கள், ஏன் காஞ்சிபுரம் மாவட்ட மக்கள் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிக்க வேண்டும்? காஞ்சிபுரம் மாவட்டம் நஞ்சை புஞ்சை என்கிற நிலத்தை விவசாயம் செய்யக்கூடிய வேளாண் பெருங்குடி மக்கள் அதிகம். இந்த நஞ்சை நிலங்களிலே விவசாயம் செய்யக்கூடிய நிலங்கள் எல்லாம் இப்பொழுது கல்குவாரிகளாக மாறிவிட்டது. கூடுதலாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இங்கே வாழக்கூடிய உயிரினங்கள் கூட வாழ முடியாத சூழல் இருக்கிறது. அந்த கல்குவாரி 60க்கும் மேற்பட்ட கல்குவாரிகள் இருக்கிறது. கூடுதலாக இப்பொழுதும் அனுமதி வழங்கியிருக்கிறது இந்த அரசு. இது ஒரு போர்க்களமாக மாறி இருக்கிறது. அந்த கல்குவாரியிலே எடுக்கப்படுகின்ற மண்களும் கல்களும் இந்த மாவட்டத்திலிருந்து பக்கத்தில் இருக்கிற பெருநகரங்களுக்கு 1000க்கும் மேற்பட்ட கனரக வாகனங்கள் மூலமாக எடுத்து செல்லப்படுவது போக்குவரத்தை பாதிப்பை ஏற்படுத்துகிறது. இங்க இருக்கிற மக்கள் எல்லோருக்கும் தெரியும். நியூஸ் தமிழ் தொலைக்காட்சி வாயிலா இந்த கல்குவாரிகள் அதே மாதிரி மணல் திருட்டு இதெல்லாம் தொடர்ச்சி அம்பலப்படுத்திட்டு வரோம். அது பாக்குறீங்க இல்லையா? அது பார்த்திருக்கோம். நன்றி. அது பார்த்திருக்கோம். அதுல உதாரணமாக சொல்ல வேண்டும் சொன்னால் அதிலே மேயர், துணை மேயர், சபாநாயகர் போன்ற முக்கியமான புள்ளிகளுக்கு இருக்கக்கூடிய கல்குவாரிகள் தான் காஞ்சிபுரம் மாவட்டத்திலே இருப்பது என்பதை நான் பகிரங்கமாக பதிவு செய்கிறேன். தமிழ்நாடு அரசியல் களத்திற்கு புதிதாக வந்திருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகம் திரு விஜய் அவர்கள் சார்பிலே, தலைவருடைய சார்பிலே அவர் ஒன்றிய கழக செயலாளர் வினோத்குமார் இங்கே வந்திருக்கின்றார். விஜய் அவர்களுக்கு தமிழ்நாட்டு மக்கள், காஞ்சிபுரத்து மக்கள் ஏன் ஓட்டு போடணும்? உங்களுடைய சுற்று. தமிழக களத்தில் பாத்தீங்கன்னா 2 பேருக்கு மட்டும்தான் போட்டியே. அது தாவேகா மற்றும் திமுகவுக்கு மட்டும்தான். தமிழக வெற்றி கழகம் ஆட்சி பொறுப்பேற்றவுடன் பேசுங்க போதை இல்லா தமிழகம். இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா தமிழகம் வந்து போதை கலாச்சாரம் மிக்க மாநிலமா மாறிட்டு இருக்கு. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத மாநிலமாகவும் தமிழகம் இருக்குன்றதையும் தலைவர் ஆட்சி வந்தோடனையும் நேற்று ஒரு அறிவிப்பு ஒன்று விட்டாரு. மாவட்ட ஆட்சியர், காவல் ஆணையர்கள்ல சரி பாதி பெண்களுக்கு தருவேன்ட்டு. இதை வச்சு நீங்க வந்து தாய்மார்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம்.
தமிழக வெற்றி கழக தலைவரோட ஆட்சின்றது பெண்களுக்கான ஆட்சியாகவும் மக்களுக்கான ஆட்சியாகவும் இருக்கின்ற போல, அதே போல இளைஞர்கள் சீரழியாமல் 100% போதை இல்லா தமிழகத்தை கண்டிப்பா தமிழக வெற்றி கழக தலைவர் வந்து உருவாக்குவார். ஆட்டோ, டாக்ஸி, லாரி ஓட்டுநர்களுக்கு நல வாரியம் அமைத்து தரப்படும். இந்த அரசால பல வருஷமா கோரிக்கை வச்சிருந்தது. கண்டிப்பா தலைவர் ஆட்சி அமைந்தவுடன் அந்த கோரிக்கை நிறைவேற்றப்படும். விவசாயிகள், மீனவர்கள், முக்கியமா இந்த நகரத்தில் இருக்க நெசவாளர்கள் வாழ்வாதாரத்தை காப்பதற்கும் அவங்க நீண்ட நாள் பிரச்சனையா இருக்கட்டும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த காஞ்சிபுரம் மாநகரம்ன்றது நெசவாளர்கள் நிறைந்த மாநகரம். இங்க பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட நெசவாளர்கள் இந்த இந்த நகரத்தை சார்ந்து இந்த தொழிலை சார்ந்து தான் இருந்தாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த நெசவு தொழில்ன்றது பாத்தீங்கன்னா முழுமையா அவங்களோட வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு அவங்க அந்த நெசவு தொழிலை கைவிட்டு வாழ்வாதாரத்துக்கு இன்னைக்கு கையேந்த மத்தவங்க கையில கையேந்த வேண்டிய நிலைமையில இருக்காங்க. ஒரு காலத்துல சொல்லுவாங்க கால் ஆட்டின்னு சாப்பிட்டவங்க தான் நெசவாளர்னு. இன்னைக்கு அப்படியாப்பட்டவங்க மத்தவங்க கையில கையேந்த நிலைமையில இந்த திராவிட அரசு வச்சிருக்கின்றது நிதர்சனமான உண்மை. மேடம் சொல்லுங்க, இப்ப ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிஞ்சிருக்கு, சில குற்றச்சாட்டுகளும் வைக்கப்பட்டிருக்கு. நீங்க குற்றச்சாட்டுகளுக்கு தாராளமா பதில் சொல்லலாம். இங்க போடப்பட்ட சாலைகள் அனைத்துமே 10 ஆண்டுகளுக்கு முன்பு அதிமுக ஆட்சி காலத்துல போட்டாங்க. அப்ப திமுக ஆட்சி காலத்துல சாலைகளே போடலன்னு சொல்லி சொல்றாரு. உங்களுடைய பதில்? நம்மளோட வள்ளிநாயகம் அண்ணா சொன்ன குற்றச்சாட்டுக்கு வரேன். அதுக்கு முன்னாடி பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்றாங்க. எந்த ஊர்ல இதெல்லாம் ஒத்துக்க முடியும்னு எனக்கு தெரியவே இல்லை. இன்னைக்கு பெண்கள் நாங்க ரொம்ப 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 சேஃபா இருக்கோம். நான் இன்னைக்கு மேயரா இருக்கிற இந்த ஊர்ல இன்னைக்குமே நான் வந்து என்னோட இன்ஸ்பெக்ஷன்ஸ் எல்லாத்துக்கும் நான் தனி பெண்ணா தான் போறேன். என் கூட இன்னொரு பெண்ணை கூட்டிட்டு போறதுல எங்க சக தோழர்கள் அவங்களோட தான் போறேன். சோ இந்த தமிழ்நாடு அப்படிங்கறது பெண்களுக்கு ரொம்ப 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 பாதுகாப்பான ஒரு மாநிலம். இதை நான் இந்த இடத்துல ரொம்ப எடுத்துக்கூட விரும்புறேன். சாலைகள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சாலைகள் கண்டிப்பாக போடப்பட்டிருக்கு. அண்ணன் என்ன ஆச்சுன்னு தெரியல. சாலைகள் பார்த்தோன்னா இப்ப நமக்கு நாமே திட்டத்தின் மூலமாக நம்மளுடைய மாநகராட்சி அவங்களுடைய மாமல்லன் ஸ்கூல் அந்த இடத்துல சாலைகள் போட்டிருக்கோம். அதே மாதிரி பார்த்தோம்னா நிறைய 15 CFC 15வது மானிய குழு இதன் மூலமாகவும் நிறைய சாலைகள் காஞ்சிபுரம் மாநகராட்சியில சிமெண்ட் சாலைகள் ஆகட்டும், அதே போல நம்மளுடைய தார் சாலைகள் ஆகட்டும், இது எல்லாமே போடப்பட்டிருக்கு. லிஸ்ட் வேணும்னா நான் லிஸ்ட் எடுத்து கொடுத்துறேன். அதே மாதிரி டிராபிக் பிரச்சனை சொல்றாங்க. இங்க டிராபிக் பிரச்சனை கோவில் நகரங்கிறதுனால வெளி மாநிலங்கள்ல இருந்து நிறைய பேர் வராங்க. உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். நாங்க மக்கள் கிட்ட பேட்டி எடுக்கும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, காஞ்சிபுரம் இவ்வளவு பழமையான ஒரு நகரம், இன்னும் டிராபிக்கு இந்த மாநகராட்சியில எந்த நடவடிக்கையுமே எடுக்கலன்னு ஒரு குற்றச்சாட்டு. நீங்க வெளியில இருக்கிறவங்க கேட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இங்க நாங்க காஞ்சிபுரத்துல தலைவர் அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு காந்தி சாலைன்னு ஒரு இடம் இருக்கு. அந்த இடம் எப்பவுமே மக்களால அணுகவே முடியறதில்ல. கோயில் நகரம் இந்த ஏரியாவும் சரி, நம்ம காந்தி சாலையும் சரி, தலைவர் அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு 30 கோடி ரூபாய் மல்டி லெவல் கார் பார்க்கிங்காக நான் கொடுத்துட்டாங்க. இங்க காஞ்சிபுரம் பொறுத்த வரைக்கும் நமக்கு இடம் முக்கால்வாசி இடங்கள் கோயில் இடங்களா இருக்கும் பட்சத்தில் மாநகராட்சியால இதுக்குள்ளார போய் செய்ய முடியல வேலை. HRNC மூலமாகவும் நாங்க பல கோரிக்கைகள் வச்சுட்டோம். சோ அவங்க மூலமாகவும் இப்ப நம்ம தலைவர் அவர்களுக்கும் கோரிக்கை வச்சிருக்கோம். சோ அவங்க மூலமாக HRNC மூலமாகவும் இதை கட்டி கொடுத்தாங்கன்னா டிராபிக் பிரச்சனை அப்படிங்கறது குறையும். இந்த மாவட்டத்துக்கு பேரே வந்து ஏரி மாவட்டம்னு சொல்றாங்க. ஆனா ஏரிகள்லாம் குறைஞ்சு போச்சு. இங்க இருக்கக்கூடிய ஏரிகள் கூட தூர்வாரத்துக்கான போதுமான நடவடிக்கை இல்லைன்னு சொல்லி சொல்றாங்க. திமுக சார்பில் உங்களுடைய கருத்து? அண்ணன் காஞ்சிபுரமான்னு தெரியல. காஞ்சிபுரத்துல இருக்கிறதுலே பெரிய ஏரி அப்படின்னு பார்த்தோம்னா அலாபாத் ஏரி இன்னைக்கு வந்துட்டு நம்மளுடைய கார்பரேட் CSR மூலமாக எக்ஸ்னோரா தொண்டு நிறுவனம் மூலமாக இன்னைக்கு வந்து அந்த ஏரி வந்து தூர்வாரப்பட்டு இருக்கு. கூடிய விரைவில் எக்ஸ்னோரா மூலமாகவே மோபிஸ் என்ற நிறுவனம் மூலமாக அதுக்கு சைட் பாத்வே நடக்கிறதுக்கு உண்டான பாத்வே அமைக்கப்பட்டு கூடவே லைட்ஸோட சேர்ந்து நமக்கு அமைக்கிறதுக்கு உண்டான அனைத்து நாங்க ப்ரொபோசலும் அனுப்பிச்சாச்சு. இப்ப தூர்வாரி கிட்டத்தட்ட 2 ஐலண்ட்ஸ் மாதிரி ரெடி பண்ணி வச்சிருக்கோம். தயவு செஞ்சு எல்லாருமே போய் பாருங்க. இது ரொம்ப சிறப்பா செயல்பட்டு இருக்கு காஞ்சிபுரத்துல. அதே மாதிரி நம்ம சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் தாமல் ஏரியும் இப்ப வந்து சிறப்பா தூர்வாரி ரெடி பண்ணி வச்சிருக்காங்க நம்மளுடைய மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள். இந்த மாதிரி ஏரிகள் எல்லாமே ஒண்ணா நாங்க பார்த்து பண்ணிட்டு இருக்கோம். நம்மளுடைய இங்க உப்பரி குளம் இருக்குது, அதுவும் ரெடியா இருக்கு. கழக தலைவர் ஆட்சியில தான் வந்து நம்மளுடைய OP குளம் இருக்கு. சோ நெசவாளர்கள் பத்தி சொல்லிட்டு இருந்தாங்க. நெசவாளர்கள் 2021 கழக தலைவர் அவங்க ஆட்சி வந்த பிறகுதான் நெசவாளர்களுக்கு ஒவ்வொரு வருடமும் 10% அகவிலைப்படி மற்றும் கூலி உயர்வு, இது ரெண்டுமே வந்து நம்ம தலைவர் அவர்கள் தான் கொடுத்திருக்கிறாங்க. மேடம், இதுல ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. நாங்க காலையில சில இடங்கள்ல பேட்டி எடுத்தோம். என்ன சொல்றாங்கன்னா, பட்டுக்கு தேவையான ஜெரிகை, அந்த ஜெரிகை கிடைக்கிறதுல தொடர்ந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கு. 2-3 நாளைக்கு முன்னாடி கூட சொசைட்டி முன்னாடி போராட்டம் நடந்ததா மக்கள் எங்களுக்கு காலையில பேட்டி எல்லாம் கொடுத்திருக்காங்க. தங்கம் விலை ஜரிகை தட்டுப்பாடு அப்படிங்கறத தாண்டி இன்னைக்கு வந்து தங்கம் வெள்ளி விலை அப்படிங்கறது வந்து யாருமே அதை பத்தி கண்டுக்கிறதே கிடையாது ஒன்றிய அரசு.
அப்படின்னு வச்சுப்போமே, அது வந்து கண்ணாபின்னான்னு ஏறிட்டு போயிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு ஜரிகையோடைய அந்த விலையை குறைக்கிறதுக்காக நம்ம வந்து ஒரு கோரிக்கை வச்சோம். கழக தலைவர் அதை ஒத்துக்கிட்டு நமக்கு வந்து அதுக்கு உண்டான சலுகையும் இன்னைக்கு வந்து கொடுத்திருக்கிறாங்க. நன்றி 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 மேடம். சார் நீங்க சொல்லுங்க, வள்ளிநாயகம் அண்ணன் சொல்லுங்க. மேடம் உங்களை வந்து ரொம்ப அழகா நீங்க குற்றச்சாட்டுகளுக்கு பதில் சொன்னாங்க. நீங்க சொன்ன எந்த குற்றச்சாட்டுமே உண்மை இல்லைங்கிற மாதிரி மேடம் சொல்லிட்டாங்க. 10 ஆண்டுகளா சாலை போடலன்னு சொன்னீங்க. நாங்க எத்தனை சாலை போட்டிருக்கோம், நேரம் போதாது, இன்னும் டைம் கொடுங்க தம்பின்னு கேக்குறாங்க அவங்க. பொது மேடையில் என்னை அண்ணன் என்று சொன்னதுக்காக சகோதரிக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். 10 ஆண்டு காலமா போடப்பட்ட சாலைகள், புதியதாக எந்த சாலையும் மாநகராட்சி சார்பாகவோ அல்லது சட்டமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்தோ பெருமளவு செய்யப்படவில்லை. ரெனோவேஷன், சகோதரி சொன்ன மாதிரி ரெனோவேட் ஒர்க் என்ன நடக்குது தவிர, தேசிய நெடுஞ்சாலைகள் மாதிரி மாநில நெடுஞ்சாலைகள் மட்டும் ராத்திரி வீட்டுக்கு போகும்போது மேடும் பள்ளமா இருந்தா கூட காலையில திருப்பி எழுந்து பால் வாங்க வெளில வந்தோம்னாக்கா பல பலன்னு இருக்குது. ஆப்பம் ஊத்துற மாதிரி ஒரே லைன்ல ஊத்திட்டு போயிடுவாங்க காலையில. அது வந்து முக்கியஸ்தர்கள், கலெக்டர் ஆகட்டும், எஸ்பி ஆகட்டும், இல்ல அமைச்சர்கள் ஆகட்டும், எம்எல்ஏ எல்லாருமே வந்து போற வர பாதைன்றதால மட்டும் அந்த ஒரு சில பாதைகள், அந்த சாலைகள் மட்டும் செப்பனிடப்படுகிறது தவிர, பொதுவா உள்ள காஞ்சிபுரம் வந்து 51 வார்டு, 51ல வந்து ஒரு 6 வார்டு புதுசா வந்து ஆடட். மிச்சம் எல்லாமே வந்து பழைய காஞ்சிபுரம். இது பெரிய காஞ்சிபுரம், சின்ன காஞ்சிபுரம்னா எந்த பக்கம் போனோம்னாலும் வந்து சாலைகள் வந்து ரொம்ப மோசமான நிலையில இருக்கு. இது வீணா சும்மா குற்றச்சாட்டு சொல்லணும் இல்ல, 2 வீலர்ல போற எல்லா ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அதோடைய வலியும் வேதனை என்னன்றது தெரியும். அது சொல்ல முடியாத அந்த மாதிரியான ஒரு நிலை. மழை காலத்துல ரொம்ப தண்ணி அதிகமா இருக்குன்னு வச்சுங்க, நம்மளுடைய பார்வைக்கு அது சமமா இருக்க மாதிரி இருக்கும். நிச்சயமா ஒரு அரை 2 மணி நேரம் மழை பெஞ்சதுனாக்கா காஞ்சிபுரத்துல ஒரு 20-25 பேராவது கீழே விழுந்தே ஆகணும். நாம் தமிழர் கட்சி சார்பில் சொல்லுங்க, வரக்கூடிய தேர்தல் வென்றால் முயற்சி, தோற்றால் பயிற்சின்னு சொல்லக்கூடிய ஒரு தேர்தலா, அல்லது கட்டாயம் வெற்றி பெறுவீங்கன்னா எதை வச்சு சொல்றீங்க? மக்கள் ஓட்டு போட்டா நாங்க வெற்றி பெற போறோம். அவங்களுக்கு கட்சி வலிமையா இருக்கு, 2 பேர் கூட்டணி பெருத்த கூட்டணி, எல்லாருமே சொல்றாங்க 11 கட்சி, 10 கட்சி, 5 கட்சி, 3 கட்சி கூட்டணி ஜெயிப்பீங்க ஐயா. ஆனா மக்கள் உங்களுக்கு எப்படி ஓட்டு போடுவாங்க? மக்கள் ஏன் உங்களுக்கு ஓட்டு போடணும்? மக்கள் வளங்களை காப்பீங்கன்னு சொல்லி சொல்றீங்க. அதை தாண்டி தான் சொல்றோமே, இயற்கை வேளாண்மைக்கு கொண்டு வரோம், நஞ்சில்லா வேளாண்மையை கொண்டாடும். விஜய் அவர்கள் வந்து பரந்தூர் விமான நிலையம் வேண்டாம் என காஞ்சிபுரம் வந்துட்டு பரந்தூர் பத்தி பேசாம போக முடியாது, வேணான்னு சொல்லி சொல்றாங்க. உங்களுடைய தலைவர் நேரடியா களத்துக்கு வந்தாரு, ஆனா அதுக்கப்புறம் திரும்பவும் பரந்தூருக்கு வரவே இல்லை. அவர் வந்தப்ப என்ன சொன்னார் அப்படின்னா, நான் இருக்கிற வரைக்கும் பரந்தூர்ல 2வது விமான நிலையம் வராது, வர விட மாட்டேன் இந்த விஜய் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. சொன்னாரே, செஞ்சாரா? களத்துக்கு திரும்ப வந்தாரா? அவருடைய பேச்சு காத்துல கலந்து போயிடுச்சு. பரந்தூருக்கான நிலம் எடுக்கக்கூடிய பணிகள் தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்கு, விஜயால தடுக்க முடியலங்கிறாங்க. தலைவர் வந்து ஜனவரி மாதம் வந்து முதல் மக்கள் சந்திப்பை வந்து பரந்தூர்ல தான் தொடங்கினாரு. அன்னைக்கு அவர் உறுதியாக சொன்னாரு, கண்டிப்பா அவங்க கூட துணை நிற்பேன்னு. தலைவர் அன்னைக்கு வந்துட்டு போனது மட்டும் இல்லாம இன்னைக்கு வரைக்கும் மாவட்ட கழக செயலாளர் அந்த போராட்ட குழு கூட தொடர்ந்து பயணிக்கிறாங்க. அவங்களுக்கு எந்த ஒரு உதவியா இருந்தாலும், சட்ட உதவியா இருந்தாலும், எதா இருந்தாலும் அவங்க கூட தொடர்ந்து தமிழக வெற்றி கழகம் சார்பில் பயணித்து கொண்டு தான் வரோம். உறுதியா சொல்றோம், தமிழக வெற்றி கழகம் 2026 சட்டமன்ற தேர்தலில் மக்கள் ஆதரவோடு பெரும்பான்மையான வெற்றி பெற்று முதல் கையெழுத்தாக பரந்தூர் மக்களுக்கான அவர்கள் நீண்ட நாள் கோரிக்கை 200 நாட்களுக்கு போராடி அதை கைவிட்டு இன்னைக்கு சட்ட போராட்டத்தை நோக்கி பயணிச்சிருக்காங்க. கண்டிப்பா தலைவர் வந்து அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் 100% அவர் மாற மாட்டாரு. பரந்தூர் மக்களின் கோரிக்கையை 100% நிறைவேற்றுவார்ன்றதுல ஆணித்தரமா தமிழக வெற்றி சார்பாக தெரிவிச்சுக்கிறோம். இல்ல வினோத், உங்க பதில் ஓகே. ஆனா என்ன கேள்வி என்ன அப்படின்னா, அவர் வந்து போய் 1 வருஷம் ஆச்சு, ஆனா தொடர்ந்து அந்த பணிகள் நடந்துதான் இருக்கு. அந்த பணிகளை தடுக்கிறதுக்கு அவரால் என்ன போராட்டம் செய்ய முடிஞ்சது? ஒரு நாள் வந்தார், அது ஒரு நாள் கால் ஷீட் மாதிரி மாறிடுச்சோன்னு ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்க. வாடியே பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னு சொன்ன வள்ளலாருக்கு மாநாடு நடத்துறாங்க இந்த திராவிட மாடல் அரசு. ஆனா பல்லாயிரம் ஏக்கர் விளை நிலங்களை, விவசாய நிலங்களை அழித்து, ஏரி குளம் குட்டை போன்ற நீர்நிலைகளை அழித்து தான் இந்த பரந்தூர் விமான நிலையத்தை இங்க கொண்டு வரணும். எதனா ஒரு அவசியம் இருக்குங்களா? வேற மாற்று இடமே இல்லையா? இப்ப நீங்க வளர்ச்சி திட்டங்களுக்கான விஷயங்கள் வேற என்னென்ன வச்சிருக்கீங்க? அந்த விஷயங்கள் ஏதாவது இருந்தா சொல்லலாம். இப்ப காஞ்சிபுரத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம தொழில் நகரம்னு சொல்றோம். இது ஸ்ரீபெரும்புதூர் வந்து சட்டமன்ற தொகுதி தொழில் நகரம். ஆனா அங்க பாத்தீங்கன்னா ஒரு தொழிற்கல்லூரி கூட இது வரைக்கும் இந்த 2 ஆட்சியிலும் கொண்டு வரப்படல.
அதே போல பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து படிச்ச இளைஞர்கள் நிறைய நம்ம காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கும். ஆனா அவங்க காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கும். ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவங்க உள்ளூர் ஆள வேலைக்கு எடுக்கிறது இல்லை. இந்த சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் ஒரு தேர்தல் அறிக்கை ஒரு இதுவை கொடுத்தாரு. இந்த சட்டமன்ற தொகுதியில சிப்கார்டை கொண்டு வருவேன், இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்குவேன்னு சொன்னாங்க. இது வரைக்கும் அதெல்லாம் கொண்டு வரல. நாங்க 100% உறுதியா சொல்றோம். வினோத், எனக்கு புரியல. இப்ப காஞ்சிபுரத்துக்கு உள்ள சிப்கார்டு கொண்டு வரணும்ன்றீங்க. விமான நிலையமும் வளர்ச்சிக்கான திட்டம் தான். அந்த திட்டம் வந்தா எதிர்க்கிறீங்க. இந்த இடத்துல சிப்கார்டு வந்தா எப்படி? ஏன்னா நமக்கு ஸ்ரீபெரும்புத்தூர் ஆல்ரெடி பக்கத்துல தான் இருக்கு. இங்க இருந்து தாராளமா போயிட்டு வந்துட முடியும். தப்பான மக்களை இது போல தப்பான வாக்குறுதிகளை கொடுத்து இந்த அரசு செயல்படுதுன்ற நாங்க வந்து வளர்ச்சி திட்டத்தையும் கொண்டு வருவோம், விவசாயத்தையும் அழிக்க மாட்டோம்ன்றோம். வளர்ச்சி திட்டங்கள் வந்து விவசாயத்தை அடிச்சுதான் கொண்டு வரணுன்ற அவசியம் கிடையாது. அதற்கான இடம் இதே காஞ்சிபுரத்துல எத்தனையோ இடங்கள் இருக்கு. கடைசியா ஒரு நிமிடம், விவசாயத்தை அழிக்காமல் வளர்ச்சி திட்டத்தை கொண்டு வருவதற்கு என்ன திட்டத்தை நீங்கள் வைத்திருக்கிறீர்கள்? பாத்தீங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்டத்துல வந்து நெசவாளர்கள் இருக்காங்க. இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா கூட்டுறவு நெசவாளர்னு தனியா ஒரு அவங்களுக்குன்னு ஒரு கூட்டுறவு சங்கம்னு இல்ல, நெசவாளர் கூட்டுறவு சங்கம்னு இல்ல, அண்ணா கூட்டுறவு சங்கம்னு இருக்கு. இது போல நிறைய சங்கங்கள் இருந்தாலும் அவங்களோட தொழில் வளர்ச்சியை மேம்படுத்துறதுக்கு அந்த நெசவாளர் சங்கத்துக்கு உண்டான இதுவை கொண்டு வருவோம். அதே போல வேலை வாய்ப்பை உருவாக்குறதுக்கு வந்து தலைவர் வந்து அனைத்து தரப்பு மக்களையும் கலந்தோசித்து தேர்தல் அறிக்கை கொண்டு வர்றாரு. கண்டிப்பா அந்த தேர்தல் அறிக்கையில இதுக்கு உண்டான பதில் வந்து தலைவர் கொடுப்பாரு. பாலாற்றில் 10 ஆண்டுகளுக்கு முன்புதான் தடுப்பணை கட்டப்பட்டுச்சு. ஏன்னா பாலாறு எவ்வளவு முக்கியன்றது நான் சொல்ல வேணாம், இங்க இருக்கக்கூடிய அத்தனை மக்களுக்கும் நல்லாவே தெரியும். அதுல ஏன் கடந்த 10 ஆண்டுகள தடுப்பணைகள் கட்டப்படல அப்படின்னு ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க. நீங்க பதில் சொல்லலாம். பாலாற்றுக்கு தடுப்பணை அப்படிங்கறது ஆல்ரெடி ப்ரொபோசல்ல இருக்குது. நம்மளுடைய சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் வந்து வச்சிருக்காங்க. அது அடுத்த திராவிட மாடல் 2.0ல அது கண்டிப்பாக செயல்படுத்தப்படும் அப்படிங்கறத தெரிவிச்சுக்கிறேன். அடுத்தது 2-3 விஷயம் சொன்னாங்க. வையாவூர்ல சிப்காட் ஆல்ரெடி சிப்காட் அப்படிங்கறத எங்க சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் வந்து வாக்குறுதியா கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. வையாவூர்ல சிப்காட் அமைக்கிறதுக்கு உண்டான இடம் தேர்ந்தெடுத்து அதுக்குண்டான ஆக்ஷன் எல்லாமே முடிஞ்சிடுச்சு. இன்னும் ஒரு வருடம் ஆக்ஷன் முடிஞ்சு இப்ப அவங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அமைக்க வேண்டிய பணியில இருக்கிறோம். சோ சிப்காட் வையாவூர்ல கண்டிப்பா காஞ்சிபுரம் மாநகரம் இன்னும் அது அடுத்த வருஷம் காஞ்சிபுரம் மாநகரத்தோட இணைய போகுது. சோ அப்படி இருக்கும்போது காஞ்சிபுரம் மாநகரத்துக்குள்ளாரே அது வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது அப்படிங்கறத இந்த இடத்துல நான் தெரிவிச்சுக்கிறேன். சொல்லுங்க, இந்த 3 தொகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் திமுகவுக்கு ஏன் வாக்களிக்கணும்? வாக்களித்தால் நீங்க சொல்ற மாதிரி திராவிட மாடல் 2.0ல மக்களுக்கு என்ன கிடைக்கும்? திராவிட மாடல் 2.0ல டெய்லி குடிநீர் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை நாங்க வந்து செயல்படுத்த ஒரு முடிவு எடுத்திருக்கிறோம். அதே போல பார்த்தோம்னா கோர் டவுன் இன்னைக்கு பெரிய காஞ்சிபுரம் சின்ன காஞ்சிபுரம் இது ரெண்டுமே பார்த்தோம்னா 50 வருடங்கள் பழமையான பாதாள சாக்கடை திட்டம். சென்னைக்கு அப்புறமா பாதாள சாக்கடை திட்டம் அப்படிங்கறது காஞ்சிபுரத்துக்கு தான் கொடுத்திருந்தாங்க. இது ரெண்டுமே 50 வருடங்களுக்கு உண்டான திட்டம். அது பார்த்தோம்னா வந்துட்டு இன்னைக்கு 50 வருடம் ஆனாலும் இன்னைக்கு ஒரு சில இடங்கள்ல அதனோட பிரச்சனைகள் இருக்கதான் செய்யுது. அதற்கு சரி செய்யறதுக்காக நாங்க வாகனங்கள் மூலமாக பழுது நீக்கி எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். அதை முழுமையாக சரி பண்ணணும் அப்படின்னா புதியதாக ஒரு பாதாள சாக்கடை திட்டம் கோர் டவுனுக்கு கொண்டு வரப்படும் அப்படிங்கறத இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். அதே போல பார்த்தோம்னா நம்மளுடைய ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அல்லாபாத் ஏரி வந்து தூர்வாரப்பட்டு CSR மூலமாக ரெடி பண்ணிட்டு இருக்கோம். அதே போல நம்மளுடைய பொன்னேரிக்கரை அதுவும் ரெடி பண்ணுவோம் அப்படிங்கறத சொல்லிக்க விரும்புறேன். தேரோடும் வீதிகள் ஏற்கனவே புதை மின்வட திட்டம் இது வந்து நடந்துட்டு இருக்கு. இப்ப அது காஞ்சிபுரம் முழுக்க அதை வந்து கொண்டு வரதுக்கு உண்டான திட்டங்கள் நாங்க வந்து செயல்படுத்துறோம். சார் சொல்லுங்க, வள்ளிநாயகம் சார், இப்ப அதிமுக ஏற்கனவே இந்த 3 தொகுதிகள்ல காஞ்சிபுரம் மாவட்டம்ல பல முறை எம்எல்ஏக்களா இருந்திருக்கிறீங்க. மக்கள் ஏன் உங்களை திரும்பவும் தேர்வு செய்யணும்? தேர்வு செய்தால் அருகில் இருக்கக்கூடிய உத்தரமேரூருக்கு என்ன கிடைக்கும்? காஞ்சிபுரம் மாநகருக்கு என்ன கிடைக்கும்? ஸ்ரீபெரும்புத்தூர் தொகுதிக்கு என்ன கிடைக்கும்? நீங்க பிரச்சார மேடையா நீங்க பயன்படுத்திக்கலாம். இப்ப காஞ்சிபுரம் மாவட்டம் தனியா பிரிக்கப்பட்ட பிறகு இன்னைக்கு காஞ்சிபுரம் மாவட்டத்தில் எதனா ஒரு பிரச்சனை நம்ம GHக்கு போனோம்னாக்கா ரெஃபர் டு செங்கல்பட்டு அனுப்பிச்சிடுறாங்க. அந்த நிலை இல்லாம காஞ்சிபுரம் மக்களுக்கு எல்லா நோய்களுக்கும் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு காணக்கூடிய வகையில் முதல்ல அதற்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு எங்க பொதுச் செயலாளர்கிட்ட கேட்போம். காஞ்சிபுரத்துக்கான தேர்தல் வாக்குறுதியில இதை சொல்லியும். பரந்தூர் விமான நிலையம் பத்தி உங்களுடைய நிலைப்பாடு என்ன? பரந்தூர் விமான நிலையம் வேணுமா இல்ல அது தொடரலாமா? எப்படி உங்க நிலைப்பாடு? பரந்தூர் விமான நிலையம் வேணும் வானான்ற நிலையெல்லாம் தாண்டி இன்னைக்கு வந்து முடிவு செய்யப்பட்டுச்சு. அது அங்க வருதுன்றது வந்து கன்ஃபார்ம் ஆகி விவசாயிகளுக்கு வந்து அதற்கான பணம் வந்து விநியோகம் செய்யப்பட்டுச்சு.
feasibility ஸ்டடிஸ் முடிஞ்சிடுச்சு. அதால இனிமேல் பட்டு அது நிறுத்துவாங்கன்றதுல வந்து சாத்தியம் இல்ல. நன்றி நன்றி சார். நாம் தமிழர் கட்சி சார்பில் ஒரு மாற்றாக உங்களை வெற்றி பெற வைத்தால் நீங்க சட்டமன்றத்தில் என்ன பிரச்சனைகளுக்கு எதிரொலிப்பீங்க? காஞ்சிபுரம் மாவட்டத்திலே ஏரிகள் இறந்த மாவட்டம் என்பதிலே நெல் விவசாயம் அதிகமாக இருக்கிறது. அதை அரசு நெல் கொள்முதல் மூலமாக விவசாயிகளிடத்திலிருந்து நல்ல விலைக்கு வாங்கிக் கொள்கிறது. ஆனால் அந்த நெல்லை எடுத்து போய் சேமித்து வைப்பதற்கு ஒரு சேமிப்பு கிடங்கு இல்லை. அது எலி தொல்லையாலும் மழை காலத்திலும் காஞ்சிபுரம் மாவட்டம் முழுமைக்குமே நெல் சேமிப்பு குடோன் எதுவுமே இல்லை. ஆமா, அங்கங்க அந்தந்த வட்டத்துல ஒரு பகுதியில ஒரு சவுக்கு மர கழியை போட்டுட்டு அப்படியே அடுக்கி தார்பா போட்டு கட்டுவாங்க. அதாவது அந்த குறிப்பிட்ட அறுவடை சீசன்ல மட்டும் அந்த நெல் கொள்முதல் நிலையத்தை நிரந்தரமா கட்டி அது நெல் முளைக்காம அரசுக்கு சேதம் ஏற்படாமல் பார்த்துக் கொள்வது. தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் வினோத் நீங்க இருக்கிறீங்க, நீங்க உங்க கட்சியினுடைய தலைவருக்கு இந்த தொகுதியில இருந்து ஏதாவது சஜஸ்ட் பண்ணிருக்கீங்களா? தாவேக்கா ஆட்சி அமைந்தவுடன் ஃபர்ஸ்ட் அந்த காஞ்சிபுரத்துக்கு பேருந்து நிலையத்தை கொண்டு வருவோம். அதே போல பாத்தீங்கன்னா உத்திரமேர் தொகுதியில பெருமளவுல இந்த கனிம வள கொள்ளைகள் வந்து பெருமளவுல இருக்கு. இதனால விவசாயம் முற்றிலுமா பாதிக்கப்படுது, காற்று மாசுபடுது, விளை நிலங்கள் பாதிக்கப்பட்டு விவசாய நிலங்களை அந்த குவாரி அதிபர்களிடமே ஒப்படைத்து அவங்க அடிமாட்டு விலைக்கு விற்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டு விவசாயம் அழியக்கூடிய நிலைமையில இன்னைக்கு விவசாயம் இருக்கு. கண்டிப்பா அந்த குவாரிகளை நிரந்தரமா மூடுறதுக்கு உண்டான வழியை பண்ணுவோம். காஞ்சிபுரத்தை பொறுத்த வரைக்கும் இப்ப பட்டு நெசவு சொல்றீங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு கூலி உயர்வு வந்து இன்னமும் உயர்த்தப்படாததான் இருக்கு. பட்டு விலை ஏறிச்சு, தறிக்கு உண்டான பொருள் விலை எல்லாம் ஏறிச்சு. இன்னைக்கும் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கரெக்டான அந்த தறிக்கு உண்டான பொருள் வந்து கிடைக்குதானா இல்ல, அதுக்கு ஃபர்ஸ்ட் வழிவகை செய்வோம். அவங்களுக்கு அந்த வாழ்வாதாரத்தை மேம்படுத்துக்கு அந்த தறி பொருட்களை கிடைக்கிறது செய்வோம். இறுதி சுற்று ஒரு வித்தியாசமான சுற்று. நம்முடைய செய்தியாளர் அகிலா அவர்கள் இருக்கிறார், அவரை அன்புடன் வரவேற்கின்ற நிகழ்ச்சிக்குள்ள. சுப்பிரமணியன், பரந்தூர் பசுமை விமான திட்ட எதிர்ப்பு போராட்ட குழு தலைவர். விவசாயிகளை கொடுமைப்படுத்த மாட்டோம், எந்த வகையிலும் விவசாய நிலங்களை நாங்க விவசாயிகள் ஒப்புதல் இல்லாமல் எடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டு மாண்புமிகு மதிப்புமிகு முதல்வர் அவர்கள் சொன்னாங்க. அதை நிறைவேற்ற மாட்டேங்கிறாங்களேன்னு ஒரு கோரிக்கையை நாங்க வைக்கிறோம். பரந்தூர் விமான நிலையம் அப்படிங்கறது ஒன்றிய அரசால கொண்டு வரப்பட்ட திட்டம். நம்மளுடைய மாநில அரசு அப்படிங்கறது வந்துட்டு அதனுடைய நிலம் மட்டுமே வந்து நிலம் சார்ந்த விஷயங்களை மட்டுமே டீல் பண்ணிட்டு இருந்ததுனால இதுக்கு ஏற்கனவே அது எல்லாமே டிசைட் பண்ணி கொடுத்த பிறகு மாநில அரசு இதன் மூலமாக என்ன பண்றது அப்படிங்கறது ஒரு கேள்விக்குறியா தான் இருந்துட்டு இருக்கு. சார், அடுத்ததா எடப்பாடியார் அவர்கள் இந்த விஷயத்தை உள்வாங்கவே இல்லங்கிற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு. உங்களுடைய பதில் அதுக்கு? பரந்தூர் விமான நிலையம் வரணும்ன்றது வந்து அவருக்கும் வந்து எண்ணம் இல்லை. ஆனா அண்ணன் சொல்ற மாதிரி ரூபாலாம் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அண்ணன் பக்கத்து வீட்டுல இருக்கவங்க கூட வாங்கிட்டு வரலாம், இல்ல எதிர் வீட்டுல இருக்கவங்க ரூபாய் வாங்கிட்டு வரலாம். இப்ப வந்து எப்படி அது ப்ராஜெக்ட் நிறுத்த முடியுங்க? நிறுத்தது சாத்தியம் இல்லாத ஒண்ணு. என்னை பொறுத்த வரைக்கும் அவருக்கு கோபமா கூட இருக்கலாம் நான் சொல்றதால, ஆனா இதான் நிஜம். மாற்றுத்திறனாளிகளுக்கு பராமரிப்பு உதவித்தொகை எங்களோட கோரிக்கை என்னன்னா, அவங்க ஆட்சிக்கு எந்த அரசியல்வாதி வந்தாலும் சரி எங்களோட இது பாத்தீங்கன்னா உதவித்தொகை உயர்த்தி தரணும் அப்படின்ற மாதிரி தான் நாங்க அதிகமா பேசிட்டு. மேம், முதல்ல உங்ககிட்ட போகணும்னு நினைக்கிறேன். உதவித்தொகையை உயர்த்தணும் எந்த ஆட்சி வந்தாலும்ங்கிறாங்க. பட் இப்ப ஆட்சியில இருக்கிறதுனால உங்களுடைய பதில்? எங்களுடைய கழக தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் இன்னைக்கு வந்து எல்லோருக்கும் எல்லாம் அப்படிங்கிற ஒரு ஆட்சியை வந்து நடத்திட்டு இருக்காங்க. அந்த வகையில மாற்றுத்திறனாளிகளுக்கும் கண்டிப்பாக வந்த உடனே அவங்களுக்கு வந்து உயர்வு அப்படிங்கறது கொடுத்திருந்தாங்க. அதே போல நம்மளுடைய மாற்றுத்திறனாளிகள் இன்னைக்கு வந்து இன்னைக்கு காஞ்சிபுரம் மாநகராட்சியில பார்த்தோம்னா மாற்றுத்திறனாளிக்கு நியமன உறுப்பினர் அப்படிங்கிற ஒரு பதவியும் கொடுத்து இன்னைக்கு நம்மளுடைய மாற்றுத்திறனாளி ஒருத்தர் காஞ்சிபுரம் மாவட்டத்துல ஒரு கவுன்சிலரா இருக்காங்க. இதே மாதிரிதான் மத்த எல்லா ஊர்லயும். சோ மாற்றுத்திறனாளிகள் என்னைக்குமே வந்து நம்மளுடைய தலைவர் அவர்கள் கைவிட்டது கிடையாது அப்படிங்கறத தெரிவிச்சுக்கிறேன். இப்போ சகோதரர் சொன்ன இந்த விஷயம் நிச்சயமா அவர் காதுக்கும் போயிருக்கோம். நாங்களே இதை வந்து ஒரு கோரிக்கையா வைக்கும் போது நிச்சயமா பரிசீலிக்கப்பட்டு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்றேன். சார், அடுத்ததா நாம் தமிழரை பொறுத்த வரைக்கும் இயற்கை வளங்கள் மக்களின் பிரச்சனை எல்லாம் பேசுனீங்க. ஆனா மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவித்தொகை அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு கோரிக்கை முன்வைக்கப்படுது. நீங்க ஆட்சிக்கு வந்தீங்கன்னா என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கப்படும்? நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் வழங்கப்படும். அந்தந்த பகுதியிலே அவர்களுக்கு ஏற்ற வேலை வாய்ப்பை வழங்கப்படும் என்பதை நாம் தமிழர் கட்சி தலைவர் ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார். டிவிகே வந்து பரந்தூர் விஷயம் பத்தி பேசியிருந்தீங்க. அதுல முக்கியமா அடுத்ததா மாற்றுத்திறனாளியோட கோரிக்கையும் இருக்கு. அதுக்கு உங்களுடைய கட்சி சார்பா ஒரு பதில்? இப்போ பாத்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகள் மட்டும் இந்த தமிழ்நாட்டில் போராடல. இப்ப பாத்தீங்கன்னா கடந்த காலமா தமிழகமே ஒரு போராட்ட களமா தான் இருக்கு.
எல்லா விதத்திலும் எல்லாருமே போராடிட்டு தான் இருக்காங்க. அது போல மாற்றுத்திறனாளிகளும் போராட்டத்தில் தாவேகா நேர்ல போயிட்டு எங்க கழக துணை பொதுச்சாளர் ராஜ்மோகன் அவர்கள் ஆதரவு தந்திருக்காரு. அவங்க மாற்றுத்திறனாளிகள் வந்து போராட்டம் பண்ணும் போது பாத்தீங்கன்னா அவங்களோட கோரிக்கையை இந்த அரசுக்கு வாய் வழியா கொண்டு போக முடியாதனால விசில் மூலியமா கொண்டு போனாங்க. ஒன்னே இந்த அரசு என்ன பண்ணுச்சுன்னு பாத்தீங்கன்னா அவங்கள காவல்துறையை ஏவி கடுமையான முறையில் நடந்துக்கிட்டாங்க. அதனால கண்டிப்பா அவங்களோட கோரிக்கை 100% தலைவர் ஆட்சி வந்தோடனே நிறைவேற்றப்படும். அவங்களோட தான் நாங்கள் உறுதுணையா இருக்கோன்றதையும் தெரிவிச்சுக்கிறோம். நியூஸ் தமிழுடைய தேர்தல் பயணம் பொலிட்டிக்கல் மாஸ் நிகழ்ச்சி ஒரு பிரம்மாண்ட நிகழ்ச்சியாக மாறி ஒரு மாசா முடிஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். காஞ்சிபுரம் மாவட்ட மக்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம்.